ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க வார் ஆன் எவ்ரி ஒன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கமர்ஷியல் படம் கூட சொல்லலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தில் நம்ம ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டிடெக்டிவ் காப்ஸ். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸை பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க பாஸ் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹெய்ஸ்ட பிடிக்க வேண்டியதாகுது. அதோட மாஸ்டர் மைண்டை தேடி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்தாச்சு. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் கேரக்டர் ரெண்டு பேருமே நல்லா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ல நல்லா காமெடி கலந்து நல்லாவே எழுதியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா பல சீன்ஸ் நமக்கு ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேகிங்காக இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.